முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக மோடி அறிவிப்பு. நடைமுறைப்படுத்த சாத்தியமில்லாத திட்டம் என கார்கே பதிலடி. மகாராஷ்டிர தேர்தலில் மகாயுதி கூட்டணியில் மேலும் குழப்பம். மஹிம் தொகுதியில் ராஜ் தாக்கரேவின் மகனை ஆதரிக்க பாஜக திட்டம். தமிழ்நாடு முழுவதும் வான வேடிக்கைகளுடன் களை கட்டிய தீபாவளி. தீக்காயமடைந்த 20 பேர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதி. வங்கக்கடலில் இந்த வாரம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. உக்ரைன் மீது போர் புரியும் ரஷ்யாவுக்கு உதவியதாக குற்றச்சாட்டு. 19 இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்தது அமெரிக்கா. வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த முயற்சி எடுத்து வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ள நிலையில் நடைமுறையில் அது சாத்தியமில்லை என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான அக்டோபர் 31ஆம் தேதி தேசிய ஒற்றுமை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தின் ஏக்தா நகரில் உள்ள சர்தார் வல்லபாய் சிலைக்கு திரு மோடி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் என்பதை நடைமுறைப்படுத்துவதை நோக்கி நாடு பயணிப்பதாகவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை செயல்படுத்த முயற்சித்து வருவதாகவும் கூறினார். பிரதமரின் பேச்சு குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை திரு மோடியால் நடைமுறைப்படுத்தவே முடியாது என திட்டவட்டமாக கூறினார். What Modi tells, he won't do it because unless in parliament it comes, he has to take everybody into confidence. Then only this will happen. But it is impossible. One nation, one election, impossible. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தாலும் அதனை நிறைவேற்றுவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக திரு கார்கே சுட்டிக்காட்டினார். வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த மசோதாவை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா வேட்பாளருக்கு எதிராக களமிறங்கியுள்ள ராஜ் தாக்கரேவின் மகனை ஆதரிக்கப் போவதாக பாஜக அறிவித்திருப்பது கூட்டணி குழப்பத்தை மேலும் அதிகரித்துள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர சட்டப்பேரவைக்கு வரும் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சிவசேனா, அஜித் பவார் தரப்பு தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய ஆளும் மகாயுதி கூட்டணிக்கும் காங்கிரஸ், சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா ஆகியவை இணைந்த மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் நேரடி போட்டி நிலவுகிறது. வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் நிறைவடைந்த போதிலும் மகாயுதி கூட்டணியில் 5 தொகுதிகளுக்கு ஒப்பந்தம் ஏற்படவில்லை. இதனால் கூட்டணி வேட்பாளர்களே ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. மனுக்களை திரும்ப பெற வரும் 4ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் அதற்குள் பிரச்சனை தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த பிரச்சனையே தீர்க்கப்படாத நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா வேட்பாளருக்கு எதிராக களமிறங்கியுள்ள ராஜ் தாக்கரேவின் மகனை ஆதரிக்க திட்டமிட்டுள்ளதாக பாஜக அறிவித்துள்ளது கூட்டணியில் குழப்பத்தை அதிகப்படுத்தியுள்ளது. மஹிம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியின் வேட்பாளராக ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சி எம்எல்ஏவான திரு சதா சர்வாங்கர் வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டார். இதனிடையே பாஜகவை தீவிரமாக ஆதரித்து வரும் மராட்டிய நவநிர்மான் சேனாவின் தலைவரான திரு ராஜ் தாக்கரேவின் மகன் திரு அமித் தாக்கரேவும் மஹிம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு எதிராக போட்டியிடும் திரு அமித் தாக்கரேவை ஆதரிக்க திட்டமிட்டுள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மராட்டிய துணை முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ், திரு ராஜ் தாக்கரேவின் மகன் திரு அமித் தாக்கரேவை ஆதரிக்க வேண்டியது தங்கள் கடமை என்றும் அவருக்கு ஆதரவு அளிப்பதற்கான வழிகளை கண்டறிய போவதாகவும் கூறினார். पहिल्या प्रश्नाचं उत्तर असं आहे की आपण जो प्रश्न विचारला त्याचं उत्तर हे मागच्याच लोकसभेच्या वेळी मी दिलेलं आहे की आता राज ठाकरे यांनी व्यापक हिंदुत्वाची भूमिका घेतलेली आहे. बघा, क्षेत्रीय अस्मिता जी असते हिला भाजपचं नेहमीच समर्थन राहिलंय, पण त्याच्यासोबत क्षेत्रीय अस्मितेसोबत एक राष्ट्रीय अस्मिता आहे. மஹிம் தொகுதியில் ஏக்நாத் ஷிண்டே தங்கள் வேட்பாளரை திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் மஹிம் தொகுதியில் போட்டியிடுவதிலிருந்து வாபஸ் பெறப் போவதில்லை என ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவின் வேட்பாளர் திரு சதா சர்வாங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனால் மராட்டிய பாஜக கூட்டணிக்குள் குழப்பம் அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை புத்தாடை, பட்டாசு, வான வேடிக்கைகளுடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது.
நாடு முழுவதும் தீப ஒளி திருநாளான தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் தலைநகர் சென்னையிலும் களை கட்டியது. அதிகாலையிலேயே எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் அணிந்து சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பகலில் பட்டாசு சத்தமும் இரவில் வான வேடிக்கைகளும் களை கட்டின. மாதவரம் மற்றும் சேலத்தில் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுடன் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பட்டுக்கோட்டையில் கூட்டு குடும்பத்தினரும் கோவையில் 56 குடும்பத்தினர் ஒரே இடத்தில் கூடி நின்று பட்டாசு வெடித்தும் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். கடலூர் அருகே உள்ள கோதண்டராமபுரத்தில் ஒரே தெருவை சேர்ந்த 10 குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் 10,000 வாலா சரவெடியை ஒன்றாக இணைத்து ஒரே நேரத்தில் 1 லட்சம் பட்டாசுகளை வெடிக்கச் செய்தனர். தொடர்ந்து 5 நிமிடங்களுக்கு மேல் அந்த பட்டாசுகள் வெடித்து சிதறிய காட்சி இணையத்திலும் பரவி வருகிறது. சேலம், மதுரை, திருப்பூர், ஈரோடு, நாகர்கோவில், தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களிலும் தீப ஒளி திருநாள் களை கட்டியது. திருச்சியில் தீபாவளி பண்டிகை மக்கள் உற்சாகமாக கொண்டாடிய நிலையில் மலைக்கோட்டை வண்ணமயமாக காட்சியளித்தது. கோவை ஆர்எஸ்புரத்தில் ஆதரவற்ற முதியோர் இல்லத்திலும் ராமநாதபுரம் புத்தேந்தலில் உள்ள மனநல காப்பகத்திலும் தீபாவளி திருநாள் கொண்டாடப்பட்டது. முதியோர்களும் மனநலம் பாதித்தவர்களும் குழந்தையைப் போல பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலையில் புத்தாடை அணிந்து இனிப்பு பலகாரங்களுடன் குடும்பத்துடன் பண்டிகை கொண்டாடினர். நீதிமன்ற நேர கட்டுப்பாட்டை பின்பற்றி பசுமை பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்தனர். 3 மணி நிலவரப்படி சென்னையில் 4 இடங்களில் காற்று தர குறியீடு 200ஐ தாண்டியது. ஆலந்தூர், அரும்பாக்கம், பெருங்குடி, வேளச்சேரி ஆகிய இடங்களில் காற்று தர குறியீடு 200 தாண்டியதால் சுவாச கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. வங்கக்கடலில் இந்த வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று திடீரென மழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 1 மணி நேரம் கொட்டிய கனமழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்தலகுண்டு, நத்தம், வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் 1 மணி நேரம் மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் பழைய பேருந்து நிலையம் குளம் போல் மாறியது. மேலும் மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்ததால் தாழ்வான பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. தண்ணீர் வடியாததால் இரவு முழுவதும் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதற்கிடையே இந்த வார இறுதியில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை நோக்கி நகரும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் வரும் 7 முதல் 11ஆம் தேதி வரை மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவுக்கு உதவியதாக 19 இந்திய தனியார் நிறுவனங்கள் மற்றும் 2 இந்தியர்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. உக்ரைனில் ரஷ்யாவின் போர் முயற்சிகளுக்கு உதவியதற்காக 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 19 இந்திய நிறுவனங்கள் உட்பட சுமார் 400 நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. 120க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது வெளியுறவுத்துறை தடைகளை விதித்துள்ள அதே நேரத்தில் கருவூலத்துறை 270க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது தடை விதித்துள்ளது. வர்த்தகத்துறையின் தடை பட்டியலில் 40 நிறுவனங்கள் உள்ளன என அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசென்ட் ஏவியேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் மார்ச் 2023 முதல் மார்ச் 2024க்கு இடையில் ரஷ்யாவை தளமாக கொண்ட நிறுவனங்களுக்கு 700 ஏற்றுமதி தொகுப்புகளை அனுப்பியதாகவும் அதில் அமெரிக்க தயாரிப்பு விமான பாகங்கள் மற்றும் மைக்ரோ சிப்கள் உள்ளதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.
அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் திரு விவேக் குமார் மிஸ்ரா, திரு சுதர் குமார் ஆகியோருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2023 முதல் ஏப்ரல் 2024 வரை ரஷ்யாவை தளமாக கொண்ட நிறுவனத்திற்கு அமெரிக்க விமான உதிரி பாகங்கள் போன்ற 3 லட்சம் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை வழங்கியதாக இந்தியாவை தளமாக கொண்ட மாஸ்க் டிரான்ஸ் நிறுவனம் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ளது. TSMD குளோபல் பிரைவேட் லிமிடெட் என்ற இந்தியாவை தளமாக கொண்ட நிறுவனம் ரஷ்யாவை தளமாக கொண்ட நிறுவனங்களுக்கு 4,30,000 டாலர்கள் மதிப்புள்ள அதிமுக்கிய பொருட்களை அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் ஃபியூட்ரிவோ என்ற இந்தியாவை தளமாக கொண்ட நிறுவனம் ரஷ்யாவை தளமாக கொண்ட நிறுவனத்திற்கு ட்ரோன் உற்பத்தி பாகங்களை அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த 19 இந்திய நிறுவனங்களுக்கும் அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. சீனா, மலேசியா, தாய்லாந்து, துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளின் நிறுவனங்களுக்கும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் ராணுவ தொழில்துறை தளத்திற்கான ஆதரவை சீர்குலைக்க இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது. ரஷ்யாவின் போர் திறனையும் உற்பத்தி திறனையும் இந்த நடவடிக்கை மூலம் குறைக்க முடியும் என அந்நாடு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. தீபாவளி தினத்தை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். தீபாவளி தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நடிகர் ரஜினிகாந்த் தமது போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வரும் ரசிகர்களை சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் போயஸ் கார்டன் இல்லத்தில் முன்பு நேற்று காலையிலேயே குவிந்த ரஜினி ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க காத்திருந்தனர். இதனை அடுத்து நடிகர் ரஜினிகாந்த் தனது இல்லத்தில் இருந்து வெளியே வந்து ரசிகர்களை சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். கை அசைத்து முத்தம் கொடுத்து அவர் தெரிவித்த வாழ்த்துக்களை அவரது ரசிகர்கள் உற்சாகமாக ஆரவாரம் எழுப்பி கொண்டாடினர். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தீபாவளி தினத்தன்று அனைவரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நடிகர் விஜயின் மாநாடு குறித்த கேள்விக்கு பதிலளித்த ரஜினிகாந்த் வெற்றிகரமாக அவர் மாநாட்டை நடத்தி இருப்பதாக வாழ்த்து தெரிவித்தார். மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அதான் என்னுடைய நடிப்பு துறையிலிருந்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு நடிகர் விஜய். மாநாடு நடத்தியிருக்காரு, பாக்குறீங்க சார்? மாநாடு டெஃபினட்டாக மிகப்பெரிய வெற்றியாக நடத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்து. தீபாவளி நாளில் ரஜினிகாந்தை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது ரசிகர்கள் தெரிவித்தனர். அவர் நடித்துள்ள கூலி படத்தை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் கூறினர். தீபாவளி பண்டிகையையொட்டி அதிகாலையிலேயே இறைச்சி கடைகளில் மக்கள் குவிந்ததால் 1 கிலோ ஆட்டிறைச்சி 1100 ரூபாய் வரை விற்கப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி ஜாம்பசாரில் உள்ள கறிக்கடை மார்க்கெட்டில் சிக்கன் 1 கிலோ 250 ரூபாய் வரையும், ஆட்டுக்கறி 1000 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. அதிகாலையிலேயே பொதுமக்கள் அதிக அளவில் வந்திருந்து ஆர்வத்துடன் ஆடு, கோழி இறைச்சிகளை வாங்கி சென்றனர். மார்க்கெட்டுக்கு நல்ல குவாலிட்டியாக தரோம், என்ன ரேட்டு கேட்குறோம் அந்த ரேட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நல்ல குவாலிட்டியான பொருள் விற்கிறோம். ஜனமும் வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. சரிங்களா? அதனால எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தூத்துக்குடி வஉசி மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு இறைச்சி கடைகளில் இறைச்சியை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. கோழிக்கறி விலை 1 கிலோ 220 முதல் 250 ரூபாய் வரைக்கும், நாட்டுக்கோழி உயிருடன் கிலோ 300 ரூபாய்க்கும், ஆட்டிறைச்சி கிலோ 1000 ரூபாய் முதல் 1100 ரூபாய் வரையும் விற்பனையானது. சிவகங்கையில் 1 கிலோ ஆட்டிறைச்சி 900 முதல் 1100 ரூபாய் வரையிலும், நாட்டுக்கோழி கிலோ 600 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து இறைச்சியை வாங்கிச் சென்றனர். திண்டுக்கல் பழனி புறவழிச்சாலை, அரசமரத்தெரு, மீன் மார்க்கெட், சோலைகால் தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள கறிக்கடைகள், மீன்கடை, கோழிக்கடைகளுக்கு பொதுமக்கள் படையெடுத்தனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை காத்திருந்து இறைச்சிகளை வாங்கி சென்றனர். மீன் கடை, கறிக்கடை, கோழிக்கடை எல்லா இடத்துலையும் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. நான் கூட கூட்டம் அதிகமாக இருக்கனால ரேட்டு அதிகமாகிரும் போலுக்குன்னு வந்தேன். ஆனால் கறி ஒரு 800 ரூபாய்க்கு, கோழி 200 ரூபாய்க்கு, மீன் ஒரு 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நார்மல் ரேட்டு போகுது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இரவு முழுவதும் இறைச்சி கடைகள் திறந்திருந்தன. புகழ்பெற்ற திமிரி குறும்பாடுகள், கிடாய்கள், ஆடுகள் மற்றும் சண்டை கோழிகளின் இறைச்சியை தேர்ந்தெடுத்து பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர். பட்டுக்கோட்டையில் உள்ள இறைச்சி கடைகளிலும் இறைச்சி வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளியை முன்னிட்டு கோழிக்கறி விலை 1 கிலோ 220 முதல் 250 ரூபாய் வரைக்கும், ஆட்டிறைச்சி கிலோ 900 முதல் 1000 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டது. தொழில் நகரமான திருப்பூரிலும் கறிக்கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருப்பூர் புதிய பேருந்து நிலையம், போயாம்பாளையம், பிச்சம்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள கறிக்கடை மற்றும் மீன் கடைகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருந்தது. மீன்களை பொறுத்தவரை பாறை, கட்லா மீன்கள் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சங்கரா மீன் 370 ரூபாய்க்கும் விற்பனையாகின. வத்தலகுண்டு அருகே வெடிக்கு பதில் செடி
வெடிப்பந்துக்கு பதில் விதைப்பந்து என வித்தியாசமாக தீபாவளி கொண்டாடப்பட்டது வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விரவீடு பகுதியை சேர்ந்த கிராமத்து இளைஞர்கள் நம்மாழ்வாரின் இயற்கை முறை விவசாயம் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மாசில்லா தீபாவளி கொண்டாடப்பட வேண்டும் என்ற நோக்கின் அடிப்படையில் வெடிக்கு பதில் செடி, வெடிப்பந்துக்கு பதில் விதைப்பந்து என்ற சிந்தனையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தீபாவளி நாளன்று மரக்கன்றுகளுடன் ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அப்பகுதியில் உள்ள கடைகளுக்கும் வழங்கினார்கள். மேலும் இளைய தலைமுறையினர் மூலம் தரிசு நில பகுதிகளுக்கு சென்று விதைப்பந்துகளை வீசியும் தங்கள் மகிழ்ச்சியான தீபாவளியை கொண்டாடினர். தங்கள் கிராமத்திற்கு மாசில்லாத தூய்மையான காற்றை உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் தங்கள் நோக்கம் என அந்த இளைஞர்கள் தெரிவித்தனர். இளைஞர்களின் இந்த வித்தியாசமான தீபாவளி கொண்டாட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தீபாவளி நாள் அன்று பட்டாசுகளை வெடிக்காமல் வெடிக்கு பதில் செடிகளை நட்டும் வெடிப்பந்துக்கு பதில் விதைப்பந்துகளை வீசியும் தீபாவளி கொண்டாடப்படுவது வருங்கால சந்ததியினருக்கு பசுமை போர்வையை வழங்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த 66 ஆண்டுகளாக தீபாவளியை கொண்டாடாமல் இயல்பாக கடந்து செல்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் மக்கள் பட்டாசு வெடித்து புத்தாடை அணிந்து பலகாரங்களை சுவைத்து தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடிய நிலையில் சிவகங்கை மாவட்டம் ஏரியூர் அருகே உள்ள மாம்பட்டியை தலைமையிடமாக கொண்ட 10 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தீபாவளியை கொண்டாடாமல் அன்றாட தினமாக அதனை கடந்து சென்றனர். மாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சத்திரப்பட்டி, ஒப்பிலான்பட்டி, கழங்குப்பட்டி உள்ளிட்ட 10 கிராம மக்கள் இன்றும் முன்னோர் விதித்த தீர்ப்பை கடைபிடித்து தீபாவளியை கொண்டாடாமல் உள்ளனர். விவசாய காலத்தில் வரும் தீபாவளியை கொண்டாட விவசாய செலவுடன் தீபாவளி கொண்டாட்டத்திற்கான செலவுகளையும் விவசாயிகள் செய்தால் அதன் பிறகு விளைந்த நெல்மணிகளை எல்லாம் வட்டிக்கும் அசலுக்கும் கொடுத்துவிட்டு கஷ்டப்பட நேர்ந்தது. இதனால் தீபாவளியை கடன் வாங்கி கொண்டாடிவிட்டு கஷ்டப்படுவதை விட அறுவடை முடிந்து வரும் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடலாம் என அப்போதைய அம்பலக்காரர் தலைமையில் ஊர் கூடி முடிவெடுத்தனர். அதனை இன்றும் 3 தலைமுறைகளாக பகுதி மக்கள் கடைபிடித்து வருகின்றனர். ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடாது, வசதி படைத்தவர்கள் கொண்டாடுவதும் வசதி இல்லாதவர்கள் இயங்குவதுமாக இருந்த காரணத்தினால் பொதுமக்கள் அனைத்து சமுதாயத்தினுடைய உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்று வரை நாங்கள் தீபாவளியை கொண்டாடுவதில்லை. அதாவது வறுமை நீங்கி, அதாவது வளர்ச்சியான காலமான தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பொங்கலை மிக சிறப்பாக இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விவரம் தெரிஞ்ச காலமாக தீபாவளிங்கிறது என்னென்னு தெரியாது. எனக்கு வயசு 50க்கு மேலே ஆயிடுச்சு. பாட்டன் பூட்டன் காலத்தில் இருந்து இது இல்லை. பழைய சோறு தான் இந்த தீபாவளிக்குங்கிறது சாப்பிட்றது பழக்கம். எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டோம். வெடிங்கிற கடை இருக்காது, தீபாவளிங்கிற ஒரு ட்ரெஸ் இருக்காது, எந்த ஒரு சூழ்நிலையும் அது கிடையாது. இங்கே தீபாவளிங்கிறது சுருக்கமாக சொன்னால் ஒரு துக்க நாள் மாதிரியாக தான் போயிட்டுருக்கும். இந்த கிராமத்தினர் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்திற்கும் வேலை பார்க்க சென்றாலும் அங்கும் தீபாவளியை கொண்டாடுவது இல்லை. பெண்கள் திருமணமாகி வெளியூர் சென்றாலும் அதனை கடைபிடித்து வருகின்றனர். தீபாவளிக்கு புத்தாடை, பட்டாசு, பலகார செலவுகள் எங்களுக்கு கிடையாது என கூறும் மக்கள் இந்த பழக்க வழக்கத்தை மீறினால் அசம்பாவிதம் நிகழும் என்றும் நம்புகின்றனர். எனவே புதிதாக திருமணம் ஆனவர்கள் தலை தீபாவளியை கூட இங்கு வந்து கொண்டாடுவதில்லை. தீபாவளி அன்று டீ கடைகளில் கூட பலகாரங்களோ எண்ணெய் சட்டி வைத்து வியாபாரம் செய்வதோ கிடையாது என்ற அளவுக்கு முன்னோர் உத்தரவை 66 ஆண்டுகளாக அவர்கள் கடைபிடித்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகை ஒட்டி சிவகாசியில் தயாரான பட்டாசுகள் நாடு முழுவதும் 6000 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளதாக தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பட்டாசு உற்பத்தி செய்யப்பட்டாலும் சிவகாசி பட்டாசுக்கு தனி மதிப்பு உள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பட்டாசுகள் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. எனினும் பட்டாசு விபத்துகள், அதிகாரிகளின் ஆய்வு, தொடர் மழை உள்ளிட்ட காரணங்களால் பட்டாசு உற்பத்தியில் 25% பின்னடைவு ஏற்பட்டது. இந்த பட்டாசுகள் நாடு முழுவதும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் 95% பட்டாசுகள் சுமார் 6000 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளதாக தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு சுமார் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்டாசு உற்பத்தி செய்ததாகவும், ஆனால் 1000 கோடி ரூபாய் அளவிலான பட்டாசுகள் தேக்கம் அடைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் இந்த ஆண்டு 25% பட்டாசு தயாரிப்பு குறைந்த போதும் கடந்த ஆண்டை போலவே 6000 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக பட்டாசு வணிகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சூழ்நிலை, கால சூழ்நிலையினாலையும் உற்பத்தி குறைஞ்சதுனாலையும் கொஞ்சம் அந்த 75% தான் உற்பத்தி ஆனது. இருந்தாலும் பட்டாசு எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க இருப்பு இருந்தது. அது போக இது 75% தான் உற்பத்தி நடந்திருந்தாலும் கடந்த ஆண்டு போலவே 6000 கோடி விற்பனை இந்த வருடமும் நடந்துள்ளது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்தியா முழுவதும் தீபாவளி பண்டிகை விற்பனைக்காக அனுப்பப்பட்டிருந்த எல்லா பட்டாசுகளும் நல்ல முறையில் விற்பனையாகியுள்ளதால் அதற்குண்டான தொகை தங்கள் கைக்கு கிடைக்க வந்தவுடன் அடுத்த ஆண்டுக்கான தயாரிப்பு பணியை தொடங்க உள்ளதாக திரு ரவிதுரை கூறினார். வரும் காலங்களிலும் அனைத்து தரப்பினர்களும் பட்டாசு தொழிலுக்கு ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை இன்றும் தடை விதித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா இடமாக உள்ளதால் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகை தருகின்றனர். தற்போது தீபாவளி பண்டிகை உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மோயர் சதுக்கம், குணா குகை, பைன்மர காடுகள், தூண்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருவது வழக்கம். இதேபோல் வனத்துறையிடம் சிறப்பு அனுமதி வாங்கி செல்லும் இடங்களில் ஒன்றாக பேரிஜம் ஏரி இருந்து வருகிறது. ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக என்று கூறி முன்னறிவிப்பு இன்றி வனத்துறை நேற்றும் இன்றும் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல தடை விதித்துள்ளது. இதனால் கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இதற்கிடையே நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் நம்பிக்கோயிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அங்குள்ள 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான நம்பிக்கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் யானைகள் குட்டிகளுடன் உலா வருவது வனத்துறையின் கண்காணிப்பில் தெரியவந்துள்ளது. தீபாவளி மற்றும் வார விடுமுறை என்பதால் ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதால் நேற்று மட்டும் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. எனினும் அங்குள்ள சோதனை சாவடிக்கு முன் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க உள்ள அணிகள் தக்க வைத்துக் கொண்ட வீரர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. 10 அணிகள் பங்கேற்கும் 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் நடைபெறுகிறது. இந்த போட்டிக்கான வீரர்களின் மெகா ஏலம் இம்மாத கடைசியில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக ஒவ்வொரு அணியும் 6 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி MS தோனியை தக்க வைத்துக் கொண்டது. தோனி தவிர ருத்துராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, மதீஷா பத்திரானா என மொத்தம் 5 வீரர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரை பேட் கமின்ஸ், ஹென்ரிச் கிளாசன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி உள்ளிட்டோரை தக்க வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார், திலக் வர்மா, பும்ரா ஆகிய 5 வீரர்களை மும்பை இந்தியன்ஸ் அணியும், நட்சத்திர வீரர் விராட் கோலி, ரஜத் படிதார், யஷ் தயாள் என மொத்தம் 3 வீரர்களை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், துருவ் ஜுரெல், ஹெட்மயர், சந்தீப் சர்மா ஆகிய 6 வீரர்களையும், நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நட்சத்திர வீரர்களான ரசல், ஹர்ஷித் ராணா, ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் என 6 வீரர்களை தக்க வைத்துள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரை அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ், அபிஷேக் போரெல் ஆகிய 4 வீரர்கள் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். பஞ்சாப் கிங்ஸ் அணி ஷஷாங்க் சிங், பிரப் சிம்ரன் சிங் ஆகிய 2 வரை மட்டுமே தக்க வைத்துள்ளது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி நிக்கோலஸ் பூரன், ரவி பிஷ்னோய், மயங்க் யாதவ், மோசின் கான், ஆயுஷ் பத்தோனி ஆகியோரையும், குஜராத் டைட்டன்ஸ் அணி ரஷீத் கான், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் ஆகியோரை தக்க வைத்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த முயற்சி எடுத்து வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ள நிலையில் நடைமுறையில் அது சாத்தியமில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா வேட்பாளருக்கு எதிராக களம் இறங்கியுள்ள ராஜ் தாக்கரேவின் மகனை ஆதரிக்கப் போவதாக பாஜக அறிவித்திருப்பது கூட்டணி குழப்பத்தை மேலும் அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை புத்தாடை, பட்டாசு, வான வேடிக்கைகளுடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.